சென்னை ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் தணிந்தது வெப்பம். தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ரப்பர் பால் வெடிக்கும் தொழில் பாதிப்பு. தமிழ்நாட்டில் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மழை தொடரும். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 10,550 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 84,400க்கு விற்கப்படுகிறது. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை. ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி 3,380 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க கண்காணிப்பு குழு. அமெரிக்காவில் ஆலை இல்லாத நிறுவனங்களின் மருந்துகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கும் டிரம்பின் உத்தரவை எதிரொலி இந்திய பங்குச்சந்தைகளில் பார்மா நிறுவனங்களின் பங்குகள் 8 விழுக்காடு சரிவு. பீகாரில் பெண் தொழில் முனைவோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 75 லட்சம் பெண் தொழில் முனைவோருக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி. சென்னை ஷெனாய் நகரில் 10,56 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக அரசுக்கு அதிமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேச்சு. தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு வெளியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால 28 மாதம் கழிச்சு வேண்டா வெறுப்பா இந்த தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். இந்த அரசாங்கம் இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக 1000 ரூபாய் கொடுத்தார். திருச்சி, பெரம்பலூர், நாகை, திருவாரூரை தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கரூரில் நாளை பரப்புரை மேற்கொள்கிறார் விஜய். இந்த முறை திட்டமிட்ட நேரத்தில் பரப்புரை செய்ய விஜய் திட்டம். தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாள் கிழமை பார்த்து தாம் கூட்டத்துக்கு வருவதில்லை என்றும் சனிக்கிழமை தோறும் வரும் ஆள் இல்லை என்றும் பேச்சு. வாரத்தில் ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தோடு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சந்திப்பு.
அரசியல் களம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். லடாக் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 4 பேர் உயிரிழந்த விவகாரம். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சூக்கை கைது செய்தது காவல்துறை. ஜெகன்மோகன் ரெட்டியை சட்டப்பேரவையில் சைக்கோ என விமர்சித்த பாலகிருஷ்ணா. வார்த்தை மோதலை அடுத்து கடும் வாக்குவாதம். అందరూ ఇండస్ట్రీ కలవడానికి వెళ్ళినప్పుడు సైకో గాడిని అందరూ ఇండస్ట్రీ కలవడానికి వెళ్ళినప్పుడు సైకో గాడిని இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றது MiG-21 ரக போர் விமானங்கள். 60 ஆண்டுகால சேவைக்கு பிரியாவிடை. உத்தரப்பிரதேசத்தில் மிலாடி நபியின் போது ஐ லவ் முகமது என சுவரொட்டி ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரம். காவல்துறையை கண்டித்து பரேலியில் திரண்டவர்கள் மீது தடியடி. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் போராட்டம். ஹமாஸுக்கு எதிரான போரை நிறுத்த வாய்ப்பே இல்லை என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு திட்டவட்டம்.